Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எந்நாளும் உன் நாமம் நான் பாட வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எந்நாளும் உன் நாமம் நான் பாட வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எந்நாளும் உம் நாமம் நான் பாட வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எந்நாளும் உம் நாமம் நான் பாட வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எந்நாளும் உம் நாமம் நான் பாட வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் இன்று வெள்ளிக்கிழமை இரக்கத்தின் நாளில் கூடி வந்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் மாற, அதாவது கடவுளுக்கு நாம் இரக்கம் காட்டுகிற பிள்ளைகளாக மாறவும் இந்த நாளில் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் என்று வார்த்தையிலே நம்மோடு பயணிக்கிற கடவுள், அந்த வார்த்தையிலே நாமும் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை ஆண்டவருடைய பாதத்திலே முன்வைத்து நாம் சேர்ந்து இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவை காண உதவி செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புதுப்பிறப்படைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகா தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு,
நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்திற்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகைக்கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்துவிலுள்ள சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேய நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள்.
உலகின் வேந்தர் நீரே. Hallelujah, 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 hallelujah. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஓர் மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இரக்கம் நிறைந்த அரியணையை வார்த்தையான அந்த ஆயுதத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சீராக்கின் ஞான நூல் 2:14 சொல்லுகிறது, தளர்ச்சி அடைந்தோரே உங்களுக்கு ஐயோ கேடு வரும், ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்போது என்ன செய்வீர்கள். இந்த சீராக்கின் ஞான நூல் 2:14 நம்முடைய உள்ளத்திலே தாங்கி நாம் ஓட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையிலே பேசுகிறாரு. இன்றைக்கி நம்ம சில டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸை நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு கம்பெனி ஒருத்தர் துவங்குறாருன்னா அந்த கம்பெனியை எப்படி வளர்க்குறதுன்னு அவர் பார்த்து பேசுவாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இன்புட்ஸ் மேலே இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இன்னொரு ஃபேமிலியை ஆரம்பிக்கிறவங்க அந்த ஃபேமிலியை எப்படி எடுத்து நடத்தலான்னு பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலையில் ஒரு நிறைவை காணணும் அப்படின்னு ஓடுகிற போது இது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை விஷயம் எல்லாத்துக்கும் உள்ளது. ஒரு சிலர் நாங்கள் குருமடத்திலெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதாவது நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்து நிறைய பேரோட பழக்கம், அதனால் நிறைய பேருடைய அந்த குணாதிசயங்களை நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே பங்குக்கு வந்தோம்னா பங்கு மக்களுடைய குணாதிசயத்தை பார்க்குறோம். இப்போ அவங்க வீடுகளில் பார்க்குறோம், குடும்பங்களை பார்க்குறோம். எல்லாத்துக்கிட்டேயுமே நாங்கள் பார்க்குறது, அதாவது தனக்கென்று வருகிற போது அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே ரொம்ப உளுந்து பரண்டு வேலை செய்வாங்க. அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது அவங்க அதில் 1000 கேள்விகளை கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு உணர்வினுடைய ஆழம் என்னன்னாக்க, நமக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம நிறைவாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைப்பு. இது தவறில்லை, இது சரியானது தான். ஆனால் எல்லா நிலைகளிலும் இது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லா நிலைகளிலும் கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. டிஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட் ஒரு அழிவுக்காகவே ஒன்று உருவாக்குறது.
அது வந்து உருவாக்கமே பார்த்திங்கன்னா அழிவினுடைய அடையாளம். சினிமாவிலலாம் நம்ம பார்க்குறோம், ஒரு பக்கம் ஹீரோ வந்து நன்மை செய்துட்டு இருப்பார், இங்கே வந்து எதிரி வந்து பார்த்திங்கன்னா தீமை செய்வார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் லெவலில் நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கலாம். இது கடவுளுடைய நன்மை தீமை அடிப்படையில் நம்ம சொல்லணும்னா நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டம் எப்போதுமே நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இதில் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, தன் நன்மைக்கான அடையாளமான பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரு, அவர் உருவாக்கி அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, அவங்கள பலப்படுத்துகிறாரு, அவங்களோட பேசுகிறாரு. இன்றைக்கி நற்செய்திகள் வாயிலாக கடவுள் நம்மோடு பேச விரும்புவது, நீ எந்த பக்கம் நிற்கிறேங்கிறத முதல்ல பார்த்து உன்னுடைய நிலையை உறுதி செய்து கொள்ளணும். அதனால தான் சீராக்கி ஞான நூல் 2:14 நான் சொன்னேன், தளர்ச்சி அடைந்தோரே உங்களுக்கும் ஐயோ கேடு வரும், ஏனென்றால் என்ன ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்போது என்ன செய்வீர்கள். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்க வருவார். அப்போ யாரை வந்து அவர் தெரிந்தெடுக்க போகிறார், யாரை வந்து தன் பக்கமாக அவர் தெரிந்தெடுக்க போகிறார். எல்லாருமே செயல்பட்டவங்க தான், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட்டவங்க. அப்போ அந்த செயல்பாட்டின்படி அவங்க தீர்ப்பிட போகிறாங்க, அவங்க பிரிக்கப்பட போகிறாங்க. அப்போ அந்த செயல்பாட்டின்படினா எந்த செயல்பாடு நம்மளை கடவுள் பக்கமாக நிப்பாட்ட போகுது. எல்லாருமே இன்றைக்கி உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பிஸியாக தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் ஆக்டிவ், எவ்ரிபடி இஸ் ரன்னிங், எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே உழைக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக யார் இருக்க போகிறாங்க? இதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சவால். இந்த சவாலோடு தான் நம்ம ஒவ்வொரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிறப்பாக இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாட்களில் இந்த சவால் இன்னும் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிற ஒரு காரியமாக பார்க்குறோம். அதனால் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி விட்டுடாதீங்க. நிறைய பேர் இப்போது நம்மளை திசை திருப்புறாங்க, கடவுளுடைய காரியத்தையே மாற்று அடையாளமாக வைக்கிறாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய ஜெப கூட்டங்கள்லாம் நடக்குது. அந்த ஆவிக்குரிய கூட்டங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ராங் ஐடென்டிட்டியே கொடுக்குறாங்க. தூய் ஆவியார் எப்படி இருக்கிறாருங்கிறத மறைச்சிட்டு தூய் ஆவியானவருடைய பெயரில் ஒரு ராங் என்ட்ரி, அதாவது சுயநலம். நீ ஜெப கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா உன் கஷ்டமெல்லாம் மாறிடும், உன்னுடைய எல்லாமே மாறிடும், உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் அப்படியே புரட்டி போட்டுருவார், உன் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, உன் வாழ்க்கை அப்படியே நிம்மதியாக ஓடும், ஆண்டவர் உனக்கு காரு கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு. பாருங்கள், கடவுள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் இதை தான் கொடுப்பேன்னு சொல்லலை. இன்றைக்கி வாசிக்கப்பட்ட வாசகங்கள் எல்லாம் நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக நமக்கு விளக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. இயேசு சீடரை நோக்கி என்ன கூறுறாரு நற்செய்தியில் பார்க்குறோம், உறுதியாக, சாதாரணமாக கூட சொல்லலை, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காட் ப்ராமிஸ்ன்னு வாங்க, சின்ன பிள்ளைங்க பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவள் எதிராளி நம்பணும் நம்ம சொல்கிறது. அப்போது அதை உறுதியாங்கிற வார்த்தையை தான் கடவுள் பயன்படுத்துகிறார். உறுதியாக அப்படின்னாக்க சாதாரணமாக சொல்கிறதுலேருந்து இன்னும் அழுத்தமாக நான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீ அழுவுறதை பார்த்து உலகம் மகிழும். அப்போ யார் அழுவாங்க, யார் மகிழ்வாங்க? அப்போ கடவுளுடைய திட்டத்தின்படி நிற்கிறவங்க கண்டிப்பாக அழுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு மனநிலை வந்து உலகத்தோட ஒத்து போக முடியாது. கண்களுக்கு முன்பாக அவங்க வேதனையை பார்ப்பாங்க, அநீதியை பார்ப்பாங்க, ஒரு அவமானத்தினுடைய காரியங்களை பார்ப்பாங்க. அப்போ அழுவாங்க, ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு. இந்த மகிழக்கூடியவங்க யார்? அந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டு எல்லாம் நான் கடவுள் தாண்டா கொடுத்தாரு எல்லாத்தையும் அப்படின்னு தீமையை கூட கடவுளுக்கு சார்பாக்கி ஓடக்கூடிய ஒரு இனம். அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஸ்னீக் த்ரூன்னு சொல்லுவாங்க, எதனாலும் இப்படி வளைஞ்சு கொடுத்து போய்க்கோ, கடவுள் அதெல்லாம் கடவுளெல்லாம் பின்னாடி வை, கடவுள் வந்து இன்றைக்கி பார்க்குறாரா நம்மளை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வளைஞ்சு கொடுக்க போகிறது. கடவுள் காரியமாக இருந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் வந்து இந்த சித்தாந்தத்துக்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க. கடவுளை பற்றி தேடுறதில்ல, ஒரு தியான உரை கேட்போம், உட்காந்து கடவுளுடைய அந்த நாட்களை பரிசுத்தமாக அனுசரிக்கிறது, கட்டளைகளை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்களுடைய ஒரு மகிழ்ச்சியின் உலகத்தில் இருக்க விரும்புகிறான். இந்த வயசில் நான் என்ஜாய் பண்ணாமல் வேறு எந்த வயசில் போய் என்ஜாய் பண்ணுவேன்? உங்கள் வயசில் வரும்போது நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறது. உங்கள் வயசில் என்றைக்கு நம்ம சாக போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை சொல்லிக்கொண்டு நம்ம ஓடுறோம் கோயிலுக்கு. அப்படியே சரி, அப்பா அம்மாவனுடைய நெருக்கடியில் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் கூட ஒரு காலகட்டத்திற்கு மேலே கையில் கொஞ்சம் காசு பணத்தை பார்த்த உடனேயும் சித்தாந்தங்கள் மாறிடுது. இதில் ஆண்டவர் இருக்கிறாரா, இப்படி இருக்கிறாரா என்று கேள்வி கேட்டு தங்களுடைய ஆன்மாவை சிதைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஒரு ட்ரக் அடிக்ட் எப்படி தன்னுடைய உடலை வந்து இதையும் குடித்து உடம்பை கெடுத்துக்கொள்கிறாரோ அதே மாதிரி தான் ஆத்துமாவை கெடுக்கிற காரியங்கள் பல விதத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் இந்த கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உறுதியாக அதை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் துயருவீர்கள், ஆனால் நீ கவலைப்படாத, உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இன்றைக்கி சபை மன்றாட்டு நம்ம முதல்ல வாசித்த அந்த சபை மன்றாட்டில் கூட பாருங்கள், நமது மீட்பின் ஊற்றானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக, இவ்வாறு திருமுழுக்கினால். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி இந்த 4 வரியில் அவங்க எவ்வளோ பெரிய அர்த்தம் நிறைந்த ஒரு செய்தியை உள்ளே வச்சுருக்கிறாங்க. நம்ம நார்மலாக ஃபாதர்ஸ் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நம்ம கேட்குறதில்ல, அவர் ஏதோ ஒரு ஜெபம் சொல்கிறாரு அப்படின்னு. அந்த ஒவ்வொரு ஜெபமும் நம்மளுடைய இன்றைக்கி பேசுகிற அத்தனை காரியத்தையும் உள்ளடக்கி இருக்குது. இதைத்தான் நம்ம எலாபரேட் பண்ணுறோம். அப்போ திருமுழுக்கின் புது பிறப்படைந்த நாங்கள், அப்போ திருமுழுக்கினால் புது பிறப்படைந்த நாங்கள். இப்போ திருமுழுக்கு நம்ம வாங்கியிருக்கோம், புது பிறப்படைஞ்சிருக்கிறோமா? அல்லது திருமுழுக்கு வாங்கிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோன்னா எப்படி இருக்கும்? அப்போது திருமுழுக்கினால் புது பிறப்பு அடைந்திருக்கிற நாங்கள், எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகா தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. இதுதான் நம்மளுடைய கத்தோலிக்க விசுவாசம். இயேசுசாமி மீண்டும் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாரு. அது என்ன கிஃப்ட்டுன்னா, உலகம் தர முடியாத ஒரு கிஃப்ட்டு. இதே பாடியை திருப்பி நமக்கு கொடுத்து நமக்கு என்ன ஒரு வல்லமையை கொடுக்க போகிறாரு? சாகா தன்மையை கொடுக்க போகிறாரு. அப்போ பாருங்கள், அதை வந்து நினச்சி பார்க்கவே ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற ஒரு அனுபவமாகவும் இருக்க போகிறது. யாருக்கு? கடவுள் சொன்னபடி இந்த துயரத்தோட துன்பத்தோடு பயணிக்கிற பிள்ளைகள். இன்றைக்கி நம்மளுடைய துயரம் அப்படின்னு வருகிற போது அந்த துயரத்தினுடைய அடிப்படை எங்கே இருக்கிறது? இன்றைக்கி எல்லாத்துக்குமே துயரம் வருது. இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரன் வச்சுருக்கிறாங்க, பெரிய பணம் படைத்தவர்கள் வந்து வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. என்ன கவலைப்படுறாங்க? ஏற்கனவே சொந்த வீடு இருக்குது, ஏற்கனவே நிலம் இருக்குது, ஏற்கனவே நல்ல வசதி வாய்ப்புகள், அங்கே ஒரு வீடு கட்டி வச்சுருக்குறோம், இங்கே ஒரு வீடு கட்டி வச்சுருக்குறோம், எல்லாமே இருக்குது. ஆனாலும் இன்னும் ஒரு 10 ஏக்கர் வந்துச்சு ஃபாதர், அதை வாங்கலான்னு பார்த்தேன், அதில் கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்குது ஃபாதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு? எனக்கு அருவாள் எடுத்து வெட்டலாம் போல் வரும். அவன் வீடு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, குடியிருக்க ஒரு வீடு இல்லை, வாடகை வீடு கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுற ஜனங்கள் இருக்கிற போது இங்கிட்டு ஒரு வீடு அங்கிட்டு ஒரு வீடு. ஒருத்தட்ட நான் கேட்டேன், இந்த வீடு சும்மா தானே பூட்டி கிடக்கு, கொடுங்க, நாங்கள் பயன்படுத்துகிறோம். வார்த்தை வரணுமே மனசில், வரல. சாமியார் எழுதி வாங்கிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? பாருங்கள், கொஞ்சம் திரும்பி பார்க்குற போது அந்த காலத்துலலாம் அப்படியே நிலத்தெல்லாம் கோயிலுக்கு சும்மா பெரியவங்க எழுதி வச்சாங்க. இன்றைக்கி உங்கள் தலைமுறை சந்தோஷமாக இருக்குதுன்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் நம்ம தலைமுறையில் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஆத்மாவை இழந்துக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளே. அதனால் தயவுசெய்து உங்கள் துன்பம் எதனால் வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா 10 கோடி சேர்த்து வச்சுருக்கிறேன் ஒரு பிள்ளைக்கு, இன்னொரு பிள்ளைக்கு 10 கோடி சேர்க்கணும், இதுதான் என்னுடைய ஒரே இலக்கு. ஆமாம், நீ இப்போ இன்னும் 10 கோடி சேர்க்கறதுக்குள்ளே 1000 குடும்பத்தை நாசமாக்கி தான் நீ 10 கோடி சேர்க்க போகிற. அவ்வளோ வேதனையும் உன் பிள்ளை தலையில் தான் நிற்க போகுது. இந்த 10 கோடியை வச்சு பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்க போகிறது இல்லை. இன்றைக்கி மனுஷ குலம் வந்து எதை ஆதாயமாக்கி கொள்வது என்பதை தெரியாமல் ஓடுறது. ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார், உலகத்தையே நீ ஆதாயமாக்கிக்கிட்டால். பாருங்கள், இன்றைக்கி ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கிறவனே பெரிய அப்படியே தலையில் கொம்பு முளைச்ச மாதிரி இப்படி நடந்து போகிறத பார்க்குறோம். ஒரு திருச்சியே என்னது அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் இருக்கிற ஒரு ஊரே உங்களுது தான், எப்படி இருக்கும்? உங்களெல்லாம் நம்ம கையில் பிடிக்க முடியுமா? கடவுள் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் சொல்லலைங்க. திருச்சியே என்னதுன்னாலே அது நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. உலகமே ஒன்றுதுன்ட்டார். உலகமே ஒன்றுதான் இருந்தாலும் உன் ஆத்மாவன் இழந்தீன்னா அதனால் என்ன பயன்? இன்றைக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், அதில் பிசாசு என்ன செய்வான்? நமக்கு கொடுக்குற அந்த உலகியல் ஆசைக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்டை உள்ளே வச்சு விட்ருவான். இதுலேருந்து நமக்கு பணம் வந்ததுன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஃபாதர், அதுலேருந்து பணம் வந்ததுன்னா அதை எடுத்து 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போடலாம்னு இருக்கேன். இந்த 1 கோடியில் எடுத்து போட கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? தாங்கள் செய்வதை நியாயப்படுத்துகிறாங்க. கடவுள் நமக்கெல்லாம் மேலே அவர் உட்கார்ந்துருக்கிறார். மனிதர்களின் ஞானம் கடவுளுக்கு முன்பாக மடமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மடமையாக இருக்குது. அதனால் நம்ம பெரிய ஞானியை போல் பேசுகிறோன்னு ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கடான்றார். நம்மளை விட மனசு இல்லை. ஒரு காலகட்டம் சாவுற வரைக்கும் கையெழுத்து போடாமல் வீட்டில் வச்சுட்டே உட்காந்துருக்குது. சொத்து பத்து வருதா பிரித்து கொடுது, வயசாகி போயிடுச்சா, அடுத்தது நமக்கு என்ன விண்ணகத்துக்கு போகிறதுக்கான வழி, அதை தேடணும் நம்ம. பாருங்கள், இன்றைக்கி கடவுள் இந்த நற்செய்தியில் பாருங்கள்,
சீடரை நோக்கி அதெல்லாம் சொல்கிறாரு. இந்த முதல் வாசகத்தில் பாருங்கள், முதல் வாசகத்தில் அருமையான வார்த்தை பவுலடியார்கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே. பாருங்கள், அவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வேலையை பாரு, போன்னு சொல்லலை. இறைவாக்கினர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பேசி பேசி வேஸ்ட்டாக போச்சு, எவன் கேட்குறான் நாங்கள் பேசுகிறத? பாருங்கள், எரேமியா புலம்புறாரு, எசேக்கியேல் புலம்புறாரு, எசையா புலம்புறாரு, எல்லாரும் இறைவாக்கினர்களும் புலம்புறாங்க. நீங்கள் தான் என்னை மயக்கிட்டீங்க, நாங்கள் பேசுகிறோம், எவன் கேட்குறான் நாங்கள் பேசுகிறத? ஆண்டவர் அப்படி என்ன சொல்கிறாரு? பேசாத, நிறுத்தாத, பேசுகிறத நிறுத்தாத, பேசிகிட்டே இரு. நேரம் வரும்பார், அப்போ எவனும் பேச முடியாது, நான் தான் பேசுவேன். கடவுள் ஒரு நேரம் வரும் பிள்ளைகளே, அப்போ அவர் பேச போகிறாரு. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறார். இன்றைக்கி எல்லாருமே மாறணும். எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறதும் தப்பு. பொறுப்பற்ற நிலையில் படுத்து கிடக்குது வீட்டில். ஃபாதர் ஆல்பர்ட் பேசிட்டாரு, இந்த மாதிரி அருமையாக பேசிக்க, எதை பற்றி கவலைப்படாது. பிள்ளைகளுக்கு அடுத்த வேலைக்கு சோறுக்கு வழி இல்லை, உடை இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்காரர் வந்து, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் வந்து அடி உனக்கு தான் விழுவும். சோம்பேறிகளை ஆண்டவர் வெறுக்கிறார். செய்ய வேண்டியதை செய், நிறைவாய் செய். அதே சமயம் செய்யக்கூடாதவைகளை நீ என்ன செய்? ஆண்டவருடைய பார்வையிலிருந்து விலக்கி உன்னை காப்பாற்றிக்கொள். உடம்பு பூரா நமக்கு இன்றைக்கி வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? ஹோர்டிங். நம்ம வியாதியையும் ஹோட் பண்ணுறோம், நம்மளுடைய பின்புலத்தையும் ஹோட் பண்ணுறோம், பணத்தாலையும் பெருமையாலையும். எதுவுமே நிற்க போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பல லட்சங்களை வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம அவங்க எப்படி பெற்றாங்க அப்படின்றதெல்லாம் கடவுள்கிட்ட விட்டுடுவோம். பல லட்சங்களை அந்த சகோதரி வைத்திருந்தாங்க. அவளுடைய உறவுகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தாங்க. கடைசியில் அந்த இறப்பு நேரத்தில் ஒரு அனாதையைப் போல கிடந்த வேதனையை நான் கண்டேன். அனாதையைப் போல அங்கே பார்க்கக்கூட ஆள் இல்லாத ஒரு வேதனை. இந்த பணம்லாம் இவ்வளோ இருந்து என்ன நடந்தது? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நிறைய உதாரணங்கள் உண்டு. 1 2 இல்லை, நிறைய உதாரணங்கள். ஏன் குருக்கள் கன்னியர்களுக்கே கூட இந்த கதைகள் உண்டு. அன்புக்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ஆண்டவர் பாருங்கள், எசையா 57:16 சொல்கிறாரு, என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன், ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனிதாவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்துவிடும். இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ இரக்கத்தோடு நமக்கு அவர் செய்து கொண்டே இருக்கிறார் நிறைய காரியத்தை. அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எதை பேச சொல்கிறாரு? பவுலடியார்கிட்ட எதையோ பேசுவா அப்படிங்கிறாரு, நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருக்குது. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் தான் பேசுகிறேன், நீ பேசிக்கிட்டே இரு. உன் வாயிலிருந்து பாருங்க, மோசே வாயிலிருந்து பேசினார், ஆபிரகாம் வாயிலிருந்து பேசினார். இன்றைக்கி மனுஷங்க வாயிலிருந்து தான் கடவுள் பேசிகிட்டே இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பாருங்கள், இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்று பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாவின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்தி விட்டார். பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழலெல்லாம். அங்கே ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாத நிலைகளை கூட அவங்க என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி கூடி நின்று அந்த பவுலையும் அவரை சார்ந்தவர்களையும் அவமானப்படுத்துகிறாங்க. இவ்வளோ அவமானத்துக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்த ஊர்களுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களை, இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருத்தூதர் பணியை ஆழமாக வாசிங்க. இந்த பவுலடியாரை பற்றிய தியானம் செய்யுங்க. இந்த பவுலடியார் எவ்வளோ அதிகாரத்தை வச்சுருந்தார். அவர் நினச்சிருந்தா எல்லாத்தையும் பிடிச்சி அங்கங்கே ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டு அவர் அந்த காலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய குத்து சண்டை, அந்த ஹால் இந்த ஹால்னு ஏதாவது ஒரு பெரிய கட்டி விட்டு நம்ம என்ன செய்யலாம்? அவர் பெரிய முதலை பண்ணையாராக உட்காந்துருக்கலாமே. பண்ணையாராக உட்காந்துக்கிட்டு அவர் பெரிய ஆட்சி செலுத்திட்டு போயிருக்கலாமே. அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே போய் 2 வார்த்தையை பேசிட்டு வந்திருக்கலாமே. தேவ பிள்ளைகளை, இந்த பவுலடியார் இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மளோட கூட பேசுகிற ஒரு அபிஷேகமான காரியம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாவற்றையும் திறந்துட்டு நிற்கிறாங்க. தூக்கி போட மனசில்லாதவங்களை கடவுள் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷன் இயேசுக்கு பின்னாடி வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அப்போ இயேசு சொன்னார், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வாப்பான்னாரு. பாருங்க, அவன் முகவாட்டத்தோடு போனான். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய சொத்து இருந்தது. இன்றைக்கி எதை இழக்கணுமோ அதை இழக்காமல் நம்ம இழக்க முடியாத தேவையில்லாதெல்லாம் நான் இதை இழந்துட்டேன், அது நமக்கு இன்றைக்கி வியாதி வந்துருச்சு, நான் இதை நிப்பாட்டிட்டேன்,
இதை நிப்பாட்டிட்டேன். ஆண்டவருக்காக நான் வாயடக்கிறது இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவேன், அதனால் பயந்துக்கிட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதனால் இதை போய் கடவுளோட நம்ம சேர்க்கக்கூடாது. பேதுரு அடிகளார் அழகாக சொல்கிறாரு, நீ எதனால் துன்புறுகிறாய், உன் துன்பம் எதனையும் வைத்திருக்கிறது. கடவுள் சொல்கிறாரு, துன்பம் நீ அழுவ, நீ புலம்புவ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அழுகையும் புலம்பலும் எதை வைத்து வருகிறது? நன்மை செய்து வருகிறதா, கடவுளுடைய திட்டத்தை செய்வதனால வருதா, அல்லது நீ சொத்து திரட்டுறதுனால, அல்லது அடுத்தவனை குழியில் தள்ளுறதுனால வருதா? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை கடைசியாக உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது, அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள், ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதுவும் தேவையில்லை அவரை தவிர அப்படின்னு. இன்றைக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தை நிறைவு செய்ய ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறாரு. ரோமையர் 5வது அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை பார்க்கிறோம். துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி, மன உறுதியால் தகைமை, தகைமையால் எதிர்நோக்கு விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள ஒரு தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இந்த அன்பு உள்ளத்தில் இல்லாமல் நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமும் நிறைவடைய முடியாது. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளோட சிக்கல், வெளியில் தான தர்மம், வெளியில் நம்ம ஊழியம். கடவுள் முதல்ல எங்கே சரி செய்ய சொல்லுவார்? முதல்ல உன்னுடைய மையத்தை சரி செய். உன்னை சுற்றி இருக்கிற முதல் வட்டத்தை சரி செய்யாமல் அடுத்த வட்டங்கள் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய குடும்பங்கள் அப்படியே பரிதவித்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதை நாங்கள் சொல்ல முயற்சிப்போம், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுடைய உள்ளங்களை எல்லாம் பிடித்து வைத்திருப்பது அவர்களுடைய பெருமையும் இருமாப்பு, ஈகோயிசம், நான் என்கிற அகந்தை. ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறாரு பாருங்க, துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். துன்பங்களை தாங்கிக் கொள்ளணும். எந்த துன்பம்? அந்த துன்பத்தை டிஃபைன் பண்ணணும். நீங்கள் துன்பத்தால் என்ன கிடைக்கும்? மன உறுதி. மன உறுதி வரும். மன உறுதியால் என்ன கிடைக்கும்? தகைமை. தகைமைனா என்ன? நிறைய பேருக்கு இது என்னன்னே புரியாது. கேரக்டர், நம்ம கேரக்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்கக்கிட்ட போய் இதை பேச முடியாது. நீங்கள் அந்த கேரக்டர் ஃபார்ம் ஆகும். தகைமையால் எதிர்நோக்கு. அங்கே தான் எதிர்நோக்கினுடைய அந்த ஃபைனல் எண்டு வருதுங்க. எதிர்நோக்குங்கிறது சும்மா அப்படி போய் கண்ணை மூடிட்டு என் இயேசுவை நான் நம்புகிறேன்னு சொல்கிறதுல இல்லை, இந்த ப்ராசஸிங்கில் தான் அந்த எதிர்நோக்கு இருக்கிறது. அப்போ வெறுமையான எதிர்நோக்கு அல்ல, இத்தனையும் கடந்து வருகிற ஒரு எதிர்நோக்கு. ஆகவே இந்த எதிர்நோக்கை முன்வைத்திருக்கிற பிள்ளைகளாக ஓடுவோம். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். முத திரும்ப நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபை நிறைந்த ஒரு நேரத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த திருப்பலியினுடைய நிறைவான அபிஷேகத்தை உள்வாங்கி இருப்போம் என்று நாம் நம்புகிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை எந்த விதத்திலும் ஏமாற்றாத ஆண்டவர், திருப்பலியினுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இதோ இந்த நாளிலே உங்களை இன்னும் நிறைவுக்கு அழைத்து செல்ல, ஆண்டவருடைய பெயராலே துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள திருத்தூதர்களுக்கு பலன் தந்ததை போல உங்களுக்கும் கொடுத்து உங்களையும் அந்த துன்பத்தின் வழியாக அவர் ஒரு பரிசுத்தமாக்கக்கூடிய அபிஷேகத்தில் அழைத்து செல்வார். ஆண்டவர் தாமே இந்த அபிஷேகத்தை இந்த நாளில் நமக்கு கொடுக்க இந்த பாடல் நேரத்திலே மன்றாடி செபிக்கிறோம். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய்.
படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் நிறைவான ஒரு அபிஷேகம், நிறைவான ஒரு அமைதி ஆண்டவரே உம்மிடமிருந்து எங்களுக்கு கிடைக்க, நாங்கள் நிம்மதியாய் உம்முடைய பாதபடியில் அமர்ந்து உறங்க எங்களுக்கு பரிசுத்தமான அந்த நிறைவை காண செய்வீராக. அன்றாடி செபிக்கிறோம் அப்பா. எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். என் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பிய போதெல்லாம் எங்களை நீர் ஆதரித்து இதோ எங்களை எழுப்புகிறீர் அப்பா. நாங்கள் உறக்கத்திலே விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாக்கிற நம்முடைய இரக்கம் ஆண்டவரே. துன்ப நேரங்கள், நோய்கள், வேதனைகள் வந்தபோதெல்லாம் நாங்கள் அவைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்ற இதோ உம்முடைய அந்த சிலுவையினுடைய ஆழத்தை நாங்கள் உணர்ந்து செயல்பட கிருபை தந்தீரே. நன்றி தகப்பனே. கடந்த நாட்களில் நினைந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா.
பரிசுத்த இரக்கத்தில் எங்களை நீர் பாதுகாத்து வருகிறீர்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆறுதலுக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நிறைவான மகிழ்ச்சி, உலகம் தர முடியாத அந்த மகிழ்ச்சி, சமாதானம், ஆண்டவரை நன்றி செலுத்தும் இந்த வேளையில் இன்னும் அந்த நிறைவை காண முடியாத நிலையில் தவிக்கிற அத்துணை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. உடைய பாதபடியில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் நிறைவை காண அவர்கள் எதை ஆண்டவரே உடைய பார்வையிலிருந்து விட்டு ஒழிக்க வேண்டும், எதை விட்டு அவர்கள் உம்மிடத்தில் ஓடி வர வேண்டும் என்பதையெல்லாம் நீர் கற்றுத்தருவீராக. இதோ சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த விதமாய் பிள்ளைகளை நீர் கரமெடுத்து வழிநடத்தவும் கற்றுத்தரவும் தேவரீர் இரக்கம் கொள்ளும்படியாக, சரியானவற்றை புரிந்து கொள்ள பலன் தரும்படியாக ஆண்டவரே உடைய நீதியின் கரத்திலே நாங்களும் நீதியின் பிள்ளைகளாக கனி கொடுக்கிற அபிஷேகமாக இருக்க கிருபை செய்வீராக. உடைய தெய்வீக இரக்கம் எங்களை என்னாலும் உடைய பாதுகாப்பில் வைத்து பாதுகாக்க இதோ நீர் இரக்கம் கொள்வதற்காகவும் எங்கள் மீது நீர் கருணையோடு செயல்படுவதற்காகவும் இன்னும் வருகிற நாட்களில் எல்லாம் பிள்ளைகள் வழிதவறி சென்று விடாதபடிக்கு இதோ நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இதோ உம்முடைய அம்பரா துணியிலே எங்களை போர்த்தி கொண்டு ஆண்டவர் தாமே எங்களுடைய துணை, ஆண்டவர் தாமே எங்களுக்கு கிருபை, ஆண்டவர் தாமே எங்களுக்கு எல்லாம் என்று நினைத்து நம்பியிருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் உம்முடைய உயிர்ப்பின் மகிழ்வை காண செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக எங்களையும் எங்கள் செபத்தையும் ஏறெடுக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஒன்றிப்பில் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தீ. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தீ. மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி நீர் சுமந்தீர். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி நீர் சுமந்தீர். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. நிலையான புகழுக்குரிய
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.